வீடுன்றது நிறைய பேருக்கு ஒரு கனவு. அப்போ மிகப்பெரிய ஒரு அப்சார் வீடு உண்டு. இந்த இடத்த மரத்தில் அப்படியே முட்டி நின்று இந்த மரமும் தடுக்கப்பட்ட தடவை இல்லாட்டி அப்படியே போயிருக்கு. இந்த மரத்தில் ஒரு கவலை. இந்த ஐயா வந்து பக்கத்தில் ரெண்டு ஜோதிச்சு கொண்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கக்குள்ள எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது. நம்மளும் வாகனம் வச்சுட்டு இருந்திருக்கோம். ஆரம்பத்தில் வந்து நம்மளோட ஒரு வாகனமும் களவு போனது. இப்படி அந்த படித்த புக்ஸ் எல்லாம் மிஞ்ச பாருங்க. ஒரு இடத்த எடுத்து ஆட்டோ வை நம்பர் ஆட்டோ இறந்துட்டாங்க. ஒரு திரும்பி மிஞ்சல் முன்னுக்கு இந்த டயர் எங்கே இருக்கட்டும் பார்த்தீங்களா. என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு ஹெமனஃபா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் நுவரெலியா மாவட்டம் ஹொட்மலை என்ற இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல இருந்த ஒரு கிராமமே இல்லாமல் போயிட்டுது. பார்க்கக்குள்ள அவ்வளோ ஒரு சோகமான நிலைமை. இங்கே இருந்து நாங்கள் அந்த மஞ்சரி ஏற்பட்டங்களால் முடிஞ்ச தொங்கல் வரைக்கும் போகிறோம். கொஞ்சம் தூரம் அப்படி ஏறிட்டு வந்து நாங்கள் எதுக்கு மேலே ஏற முடியாது. இதையும் தாண்டி அந்த பக்கமாக மேலே உச்சியில் இருந்து ஃபுல்லாகவே வந்து அப்படி அடித்து வந்து கொண்டு அடித்து போயிட்டு அந்த பக்கம் இருந்த வீட்டில் ஒரு சின்ன துண்டும் அதில் மிஞ்சிருக்குது. அந்த பக்கம் பாருங்க, அந்த பாக்கு மரங்கள்லாம் வந்து நிற்கிது. ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை. வெறும் இது ஒரு இயற்கை எப்படி சொல்கிறது, அந்த பாறைகள் இடத்துல இருந்த மாதிரியும் ஒரு நீர்வீழ்ச்சி அப்படியான மாதிரி தான் வந்து இப்போ ஃபீல் ஆகுது. இதில் இடத்துல ஒரு கிராமம் இருந்துன்னு சொன்னால் யாருமே இப்போ இந்த இடத்த வந்து தெரியாதவங்க, உதாரணத்துக்கு வேறு இடங்களில் வேறு நாடுகளில் இருந்து வரவங்க இந்த இடத்துல ஒரு கிராமம் இருந்துன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. இதில் ஒரு கிராமம் இருந்தான்னு கேட்பாங்க. அப்படி தான் இருக்குது. இப்போ இது ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி அந்த தண்ணிகள் போய் கொண்டிருக்கிற ஒரு பிரதானமான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு சூழல் மாதிரி தான் இது வந்து இப்போ வந்து காட்சி அளிக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து அப்படி போகிறோம். இந்த பக்கம் அந்த உயரத்தை பாருங்கள். அந்த ஒரு சில அந்த பக்கமாக அந்த அண்ணா தம்பியாக கொண்டு நிற்காங்க. அந்த வீடியோவில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும் அந்த உயரம் எந்த அளவு இருக்குன்னு. ஏன்னா பார்க்க இல்லாட்டி இல்லைன்னு சொன்னால் எல்லாமே வந்து ஒரே அந்த அளவு மாதிரி ஒரே வியூமாக இருக்கும். ஃபுல்லாக ஒட்டுமொத்தமாகவே எல்லாம் சரி. இப்போ இங்கே இருந்து நாங்கள் அப்படி அங்கே உங்களால் முடிஞ்ச குறிப்பிட்ட வரைக்கும் போயிட்டு இதை தொடர்றோம். அந்த பக்கம் பாருங்கள் அந்த பிரதான வீதி வந்து போய் கொண்டிருக்குது. அப்போ வீதியில் போடுறவங்க எல்லாருமே வந்து நின்று பார்த்து கொண்டிருக்காங்க, பார்வையிட்டு கொண்டிருக்காங்க. இந்த இடத்த ஒரு முக்கியமான ஒரு இடம். நாங்கள் இந்த பக்கம் போகின்றோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6 குடும்பங்கள் இருந்திருக்காங்க. இந்த 6 குடும்பங்களில் இருந்த 15 பேர் வந்து இறந்துட்டாங்க. அவ்வளோ ஒரு பதியமான நிலைமை. எனக்கு நினைச்சாலே வந்து எப்படி சொல்கிறேன், ஒரு இரவாக வந்து எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக போய் தெரிஞ்சுன்னா எப்படி இருக்கும். அதோட முக்கியமாக வந்து இந்த இடத்துல அவங்களோட தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் வந்து லொரி, அடுத்தது முச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள், கார் மட்டும் நினைக்கிறேன். அப்போ கீழே பார்க்கக்குள்ள விளங்கும். இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாகவே இல்லாமல் போயிட்டுது. அப்படி ஒரு நிலைமை. அப்போ அந்த இடத்த வந்து அந்த லொரியை வந்து ஏற்றுறதுக்காக வேண்டி அந்த அண்ணாவை நின்று கொண்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் அப்படி மேலே வந்து நாங்கள் திரும்ப அதே இடத்துக்கு நாங்கள் திரும்ப போகின்றோம். இந்த வாகனங்கள், அந்த வீடுகள் வந்து ஒரே ஒரு வீடு வந்து மிச்சமாக இருக்குது. அதையும் வந்து அப்படியே காட்டிக்கொள்கின்றேன். அதோட இப்போ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அரிக்குது. இன்றைய தருணம் வெயில் அரிக்கானால் இருந்தாலும் சரியான மாதிரி குளிராக இருக்குது. பார்க்குறதுக்கு உங்கள் வீடியோவில் வெயில் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் சரியான மாதிரி கிளைமேட் வந்து குளிராக இருக்குது. இப்படி இதுக்குள்ளார அப்படியே போவோம். இங்கே பாருங்க, நாங்கள் அப்போ அந்த இடத்துல இருந்து அப்படியே நடந்துட்டு வந்து நாங்கள் அந்த இடத்துல இருந்து அப்படி நடந்துட்டு இதால் அப்படியே வாரோம். இங்கேருந்து திரும்ப இப்போ நாங்கள் வந்ததையும் தாண்டி இப்போ நிறைய தூரத்துக்கு இந்த பக்கமாக அப்படி அடித்து இழுத்துட்டு போயிடுது. இந்த ரோட்டெல்லாமே வந்து ஃபுல் பிளாக்ல இருந்தது. இப்போ தான் வந்து இந்த ரோட்டெல்லாம் வந்து சரி செய்திருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு உயரமாக இருக்குண்டு. பக்கம் நின்று அந்த இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு அரிக்கண்டு காட்டுறோம் பாருங்க. பாருங்க, இதால் அப்படியே ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டு போய் அங்கால இருக்கக்கூடிய அந்த பகுதியும் இல்லை, எங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய பகுதி. அந்த பக்கம் போனால் தான் தெரியும். அங்கால வந்து எவ்வளோ தூரத்துக்கு இந்த மண்சரி இடம்பெற்று போய்கொண்டு இந்த மலை இருந்து மலை அடிவாரம் வரைக்கும் இந்த தண்ணியும் மண்சரி இடம்பெற்று தோண்டி இருக்குன்னு சொன்னால் எப்படி என்று யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து வீடுகள் இருந்தது. ஒரே வீடு மட்டும் மிச்சம் இருக்குது. இப்போ அதே உயரத்தில் வந்து இந்த பக்கம் வீடு இருந்தது. அப்போ அந்த உயரத்திற்கும் இப்போ வந்து இருக்கிற பள்ளத்தாக்கும் வந்து பாருங்க இவ்வளோ ஒரு பெரிய ஒரு அளவுண்டு. சரி, அதோட வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சில அண்ணாங்க 2 கொண்டு இருக்காங்க. அவங்களோடையும் வந்து நேரடியாக போய் பேசுவோம். இந்த ஊர் சார்ந்த அண்ணாவாங்க. அப்படியே போவோம், பார்ப்போம். இது அந்த தெரியாது வந்து ஒரு அப்சர் வீடு. அது
சரி, அந்த இடத்துல வந்து வீடு இருந்துருக்கு. அந்த இடத்துல வந்து வீடு இருந்து ஃபுல்லாக வந்து அடிச்சு நொறுக்கி கீழே அந்த வீடுக்குள்ளே இருந்த சில தளபாடங்கள் வந்து இருக்குது. முதல்ல இதை போய் பார்ப்போம். சின்ன பிள்ளைகள் இருந்தால் இந்த பக்கம் சின்ன பிள்ளைகள் அந்த படித்த புக்ஸ் எல்லாம் பாருங்க, ஒரு இடத்த எடுத்து தூக்கி போட்டிக்காங்க. எல்லாமே வந்து சரி இந்தா எல்லாம் வந்து புக்ஸுகள் பாருங்க. என்ன ஒரு நிலைமைனே இதை பார்க்கக்குள்ள இப்போ கண்டியும் நுவரெலியாவில் நடந்த சம்பவம் வந்து சேம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போ எனக்கு வந்து ஃபீல் ஆகுது, கண்டியை விட இந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு பாரிய ஒரு அனர்த்தம் வந்து இடம்பெற்றுக்கொண்டு பாருங்க. ஆண்டவா, பெரிய ஒரு அப்சார் வீடு உண்டு. இது வீடு ஃபுல்லா சரி. இந்த வீடு வந்து அவங்க கட்டி முடிக்கல, ஒரு பகுதியை கட்டி முடிச்சுட்டு இருந்திருக்காங்கன்ட்டு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா எனக்கு சீமந்து பேக்கெல்லாம் வந்து அப்படியே இருக்குது. அந்த வேலை செஞ்ச அந்த மேசன், அந்த அண்ணாங்களுடைய மேச கம்புகள், அந்த வேலை செய்யக்கூடிய தளபாடங்களும் உபகரணங்களும் இந்த இருக்குது. அப்போ இவ்வளோ ஒரு கனவோட வந்து இந்த வீட்டை அவங்க கட்டிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து இறைஞ்சி. ஏன்னா வீடுன்றது நிறைய பேருக்கு ஒரு கனவு. அப்போ மிகப்பெரிய ஒரு அப்சார் வீடு உண்டு. இந்த இடத்த கட்டி இப்படி ஒரு பிரச்சனை நடந்த இப்படி இருக்கும். ஏன்னா இவ்வளோ கஷ்டத்தையும் பார்த்து, ஏன்னா இந்த பக்கம் நோமலாகவே வந்து கஷ்டம். ஆனால் அதையும் தாண்டி இப்படி ஒரு வீடு கட்டி கொஞ்சம் வரும்போது இப்படி ஒரு அன்னத்தை நடந்துட்டு எல்லாமே இந்த எல்லாத்தையும் இல்லை தக்கிட்டு போனால் இப்படி இருக்கும். பாருங்க இப்படி இருக்குண்டு. இதுக்கு பிறகு அவங்க எங்க இங்க வந்து இருக்க போறாங்க, இதே போறாங்க நினைச்சு பார்க்க முடியாம இருக்குது. அந்த பக்கத்தில் அப்படி இறங்கிட்டு போவோம். இப்போ நாங்கள் வந்து அந்த பகுதியில் நின்று அப்படி நடந்து வந்து நாங்கள் இப்போ திரும்ப இந்த பகுதிக்குள்ளே போயிட்டு கீழே இருந்து பார்க்க போகிறேன். நான் மேலே ஏறுறது கடும் கஷ்டம், ஏன்னா கடும் உயரத்தில் இருக்குது. அந்த இடத்துல இருந்து மேலே பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். என்று சொன்னால் அந்த வீடு இருந்ததுக்கூடிய தளபாடங்கள் எல்லாமே வந்து உடைஞ்சு கீழே எல்லாம் வந்து கிடக்குது, ரோட்டோரமாக எல்லாம். சரிங்க, அந்த வீட்டு அங்கே இருந்த வீட்டு தகரம் எல்லாம் வந்து கிடக்கு தகரம். இப்போ இந்த இடத்துல இருந்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அந்த வீட்டினுடைய அந்த ஜன்னல்கள், அந்த கதவுகள் எல்லாம் வந்து இப்போ அந்த மரத்தில் தொங்கி கொண்டு இருக்குது. இப்போ இந்த மரம் சரியும்னு சொன்னால் திரும்ப இதுக்கு கீழே, ரோட்டுக்கு கீழே இங்கே போகக்கூடிய வாகனங்களுக்கு, ஏதாவது போகிற மனிதர்களுக்கு வந்து அப்படி கீழே விழுந்துடும். பாருங்க, இந்த வீட்டு தளவாடங்கள்லாம் வந்து இந்த பக்கமாக கிடக்குது. அவங்க பாவிச்ச அந்த ஃப்ரிட்ஜில் கதவுலாம் வந்து இந்த கிடக்குது. ஃப்ரிட்ஜில் கதவு, இனி ஜன்னல்ற கதவு, எடுத்துகள் எல்லாமே வந்துருக்குது. அந்த பக்கமாக போக்குவரத்து செய்யும்போது எல்லாருமே வந்து நின்று பார்த்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து தான் போய் கொண்டிருக்காங்க. அவ்வளோ ஒரு சோகமான நிலைமை. சரி, ஓகே மேனப்பா. இப்போ இப்படி நாங்கள் அந்த பக்கமாக வாகனம் அந்த போய் பார்ப்போம். வாகனத்தை பார்த்துட்டு அந்த ஐயாவோட வந்து பேசிட்டு அப்படி போகலாம். மேலே இதை இப்படி நார்மலாக வரக்குள்ளே வந்து நமக்கு இப்படி இருக்குது. ஐயாவோட கதைக்குள்ளே இப்படி இருக்குமென்னு தெரியலையா, உண்மையில காட்டும் ஃபீல் ஆகுது. அப்படியே போவோம். இது பாருங்க, அந்த மண்ணில் வந்து அடித்து செல்லப்பட்ட வாகனம் உண்டு இந்த பக்கம் அப்படி கிடக்குது. வெறும் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த போதை மட்டும்தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. இது வந்து என்ன இடம் ஐயா? இது ரம்போடு. ரம்போடு. இதுல எத்தனை குடும்பங்கள் ஐயா இருந்தவங்க? 6. எத்தனை? 6 குடும்பங்கள். இந்த இடத்துல இந்த உயிர் சேதங்கள் ஏற்பட்டது ஐயா? 15 பேர் செத்து. 14 பேர் போயிட்டாங்க. கடவுளே. நீங்கள் இதே கிராமத்தை சேர்ந்தவர்கள்? நீங்க மேலே. இது வந்து இந்த வாகனம் வந்து என்ன வாகனம் ஐயா? இது லோரி. உங்களோட லோரி? அது உங்களோட லோரி? கடவுளே. அப்ப என்ன வேலையா நீங்க இது வரைக்கும் செஞ்சீங்க? டிரான்ஸ்போர்ட் மரக்கறி கொழும்பு.
ஆ இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு கனவா நீங்கள் எடுத்துருப்பீங்க ஐயா. இப்போ அடுத்த கட்டமாக உங்களுக்கு தொழில் என்ன செய்கிற பிளான் அப்படி பாப்போம் யோசிக்கணும். யோசிக்கணும். இப்போ ஏதாவது இருக்கா நஷ்ட வீடுகள் அப்படி ஏதாவது இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இருக்காது. இன்சூரன்ஸ் இருந்தாலும் இப்போ இது மீண்டு வராது ஏன்னா ஐயா. இப்போ இந்த வாகனத்தில் என்ன வீடு இருக்குது ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல இருந்து அவங்க அவ்வளோ பேர் எங்க இறந்துட்டான். இறந்துட்டாங்க. ஒருத்தருமே மிஞ்சம் இல்லை. 3 பேர் மட்டும் இப்போ இந்த வீட்டில். ஆ இப்போ நீங்கள் உங்களோட குடும்பத்தில் யாராவது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா. இப்போ அன்றைக்கு அந்த மண்சரி விடம்பரக்குள்ள என்ன டைம் ஐயா இருக்கும்? 10:30 மணி இரவு நேரத்தில். அந்த டைமில் இப்போ எல்லாரும் வீட்டில் இருந்தா அப்போ அந்த டைம் உங்களுக்கு அப்படியே நீங்கள் உணர்ந்தீங்க அப்படி? நாங்கள் எங்கட வீடு அங்கிட்டு தான் மேலு காலைல தட்டு காலையிலாம் தெரியும். அப்போ இந்த வாகனத்தை நீங்கள் எங்கே போட்டுருந்தீங்க? இங்கே தான் இருப்போம். இப்படி தான் இருக்கும். என்ன வேலை செய்யணும்னு சொன்னீங்க? நாங்கள் மறக்கறி. அப்போ மரக்கறிகளை வந்து ஏற்றுறதுக்காக இந்த இடத்த வாகனத்தை போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இல்லை இங்கே தான் பாக்கி பாக்கிங் இது. இப்போ இதை எங்கே ஐயா கொண்டு போறீங்க? இது கொழும்பு கொழும்பு கூட வேலை செய்யவா? யாடு கொடு யாட்டுக்கு நாடாங்கடை கொடுக்கு. செலுங்கோ யாடு கொழும்பு. பாருங்க இவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைன்னு சொல்லி இந்த வாகன உரிமையாளர் தான் வந்து இந்த ஐயா. அப்ப இந்த இடத்துல பாருங்க 6 குடும்பங்கள் இருந்திருக்காங்க. இந்த 6 குடும்பங்கள்ல 15 பேர் இறந்துட்டாங்க. நினைச்சாலே வந்து எப்படி இருக்குது அப்பா. இப்ப ஐயா அவங்க வந்து மண்ணில் புதை உண்டு அவங்களோட சடலங்கள் நம்ம எடுத்து வச்சா எல்லாரும் எடுத்தாங்க. இவ்வளவு ஒரு பரிதாபமான இது பாருங்க. அந்த ஐயாவோட அந்த வாகனத்தை வந்து இப்போ ஏற்ற போறாங்க. லொரியில வந்து உண்டு மேலு இப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பிரேமும் கூட பாருங்க வளைஞ்சி ஃபுல்லாகி வந்து இப்படி நொறுங்கி போயிருக்குன்னு சொல்லி அந்த முன்னுக்கு இருந்த டயர் வந்து நடுவில் இருக்குது. அங்கே அடிச்சு நொறுக்கி அப்படியே கிட்ட கொண்டு வந்து இருக்கிறா பாது அந்த டயர். பாத்தீங்களா நடுவில் இருக்கு அந்த டயர். முன்னுக்கு இந்த டயர் எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் வந்து கொஞ்சம் கூட மிஞ்சாம இது ஃப்ரேம் தானா வாகனத்தில் இது என்ன வாகனம் மட்டும் கண்டுபிடிக்க இல்லாத அளவுக்கு இருக்குது அப்படி. பாருங்க இந்த கீழே அந்த வானம் தூக்கு போல கீழே பாக்குள்ள விளங்குது. ஒன்றுமே இல்லை, வெறும் இந்த இரும்பு மட்டும்தான் மிஞ்சிருக்கு. இரும்பும் 6 டயரும் மிஞ்சிருக்குது. சேஃப்டிக்கு இருக்கிற டயர் ஒன்று இருக்குது. இந்த டயரும் அந்த இரும்பு மட்டும்தான் மிஞ்சிருக்கு. வேற ஒன்றுமே வந்து எடுக்க முடியாது அப்படி இருக்குது. என்ன ஒரு கவலை. இந்த ஐயா வந்து பக்கத்துல 2 ஜோதிச்சு கொண்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கக்குள்ள எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு கவலையா இருக்குது. நம்மளும் வாகனம் வச்சிருந்திருக்கோம். ஆரம்பத்தில் வந்து நம்மளோட ஒரு வாகனமும் களவு போனது. இப்போ ஒரு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க ஒரு பைக் கொண்டு 4 வருஷங்களுக்கு முன்னாடி. அந்த ஃபீல் வந்து நமக்கு விளங்கும் எப்படி இருக்குமெண்டு. தம்பி அந்த இடம் போட்டு ஐயா போயிட்டு வரோம் ஐயா. யோசிக்காதீங்க, திரும்ப வந்து காமிங்கய்யா. சரியா? தென்னமர பட்டையில் அப்படி வாகனத்தை பிடிச்சிக்கு.
இங்கே பாருங்க மேடம், இந்த பக்கமாக மேல்மாடி வீடு, வீட்டுக்கு கீழே வீட்டுக்கு மேலே எல்லாமே வந்து ஃபுல்லாக இந்த மண், இப்போ மண் மேடு தான் இருக்குது. வீடு இருக்கிற இந்த ஒரு அடையாளம், ஒரே ஒரு வீடு மட்டும் தான் மிஞ்சிருக்கு இந்த பகுதியில். ஒன்றுமே இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. இருந்த வாகனங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், மனுஷங்களாக இருக்கட்டும், எதுவுமே இல்லை. ஃபுல்லாக வந்து போயிடுச்சு. பாருங்க ஆட்டோ கிடக்குற அடி, ஆட்டோ வை நம்பர் ஆட்டோ வையோ பாருங்க. வை நம்பர் ஆட்டோடாப்பா, எப்படி கிடக்கணும். இந்த இடத்த ஒரு வாகனம் மட்டும் இல்லை, பல வாகனங்கள் ஃபுல்லாக வந்து சரி முன்னு கொஞ்சம் டயரெல்லாம் அங்கன்னு தெரியாது, இப்படி போயிடுச்சாப்பா. சரி இந்த கிடக்குது, இந்த லொரியில அந்த என்ஜின் பாகம் வந்து எங்க கிடக்குட்டு பாருங்க. இந்த கிடக்கு லொரியினுடைய என்ஜின், இந்த பாகம். இவ்வளவு பெரிய ஒரு வாகனத்தை அடிச்சு பேத்து துண்டு துண்டா சிதறடிச்சு கிடக்குறேன்னு சொன்னா எப்படியான ஒரு அனர்த்தம் அறிக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படியான ஒரு மண் சரிவு இந்த இடத்த ஏற்படுத்திக்க வேண்டு. ஆண்டவா, பா கொட்டாபூடி, எந்த பெரிய பள்ளத்தாக்கு. இந்த ரோட்டால போறவங்க வாரவங்க எல்லாருமே வந்து நின்று அப்படி சுத்தி பார்த்து போய் கொண்டிருக்காங்க. சரி எங்க இருந்து அடிச்சு வந்து பாருங்க, அந்த அந்த இடத்துல இருந்து அப்படி ஃபுல்லா அடிச்சுட்டு வந்து எப்படியும் 800-900 மீட்டருக்கு மேலே இருந்து அடிச்சுட்டு அங்கே வரைக்கும் கொண்டு போய் எப்படி ஒரு 1 கிலோமீட்டர் அப்படி வரும். ஏன்னா கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அப்படி சரிஞ்சு வந்த மாதிரி இருக்கு அந்த மலையில மேலே இருந்து. அங்கே இருந்த வீடுகள் அதுகள் இதுகள் எல்லாமே வந்து சரி இந்த இடத்துல இருந்த ஒரு ஊரே வந்து இல்லாம போயிடுது. என்ன ஒரு நிலைமை இது. அங்க பாருங்க, அந்த பக்கம் அந்த வாகனத்தினுடைய இந்த பாகங்கள் கிடக்கணையும், வாகனத்துடைய பாகங்களா இல்லை வாகனமாக கிடக்கன்னு தெரியாது. அந்த பக்கமாக வாகனம் கிடக்குது. இதெல்லாம் வந்து வீடுகள் இருந்துட்டு, இந்த வீடுகள் இருந்த இடங்களெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக வந்து சரி இது வந்து அந்த வாகனத்தினுடைய பாகங்கள் தான். இது பெரிய லொரி. இந்த லொரியினுடைய அந்த பின்பாகம் வந்து அந்த கிடக்குது. சரி எங்க இருந்து அடிச்சு கொண்டு அப்படி வச்சுக்கிண்டு கடைசியா வந்து ஒரு மரம் 2 மரம் நின்றுக்குது. இந்த மரத்துல அப்படியே முட்டி நின்றுக்குது. இந்த மரமும் தடுக்கப்பட இல்லாட்டி அப்படியே போயிருக்கு. இந்த மரத்துல ஒன்று அடிச்சு மர பட்டையெல்லாம் காலண்டு இப்படி காய மாறிக்கிண்டு. அங்க பாருங்க, அந்த பக்கம் அப்படி ஃபுல்லா போயிருக்கு. வா ஆண்டவா, அங்க அழைக்கிற அந்த பகுதியெல்லாம் இல்லை. 1 கிலோமீட்டர் கூட தான் வரும். அது கீழே உள்ள வல்லம் அறிக்கிட்டு பாருங்க. அப்படியே கீழே அப்படி ஒரு காட்டுங்க. அப்படி நீங்க அங்க நிக்கிற இடம் இருந்து தெரியுதாண்டு எனக்கு எங்களுக்கு தெரியல சரியா. என்ன ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா நாங்கள் இந்த ஓரத்தில் நிற்கும். சரி பாருங்க, நாங்கள் இப்போ அங்கே இருந்தால் வீடியோ எடுத்து வந்து நாங்கள் அந்த இடத்துல இருந்தால் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்து நாங்கள் அங்கே இருந்து அப்படியே சுற்றி வந்து நாங்கள் பாருங்க எப்படி எங்கே இருந்து எப்படி வந்திக்கும். இந்த பள்ளத்தாக பாருங்க எங்கே இருக்குண்டு, வாகனத்தை பாருங்க போகிற அந்த உயரம் எங்கே இருக்குண்டு. தற்காலிகமாக வந்து அந்த பாலத்தை அந்த வாகனம் போகக்கூடிய மாதிரி ரோட்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க. சரி பாருங்க, அந்த பக்கம் பாருங்க, இந்த வாரவங்க போகிறவங்க இந்த எல்லாருமே வந்து ரெண்டு பார்த்து கொண்டு வாங்க. இந்த இடத்த ஒரு ஊரே வந்து இல்லை இந்த நுவரெலியா மாவட்டத்தில் ஹொட்மலை என்ற இடத்துல.
சரி ஓகே எம்என்எஃப், அப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கின்றேன். சரியான ஒரு சோகமான ஒரு விடயம். வந்த உடனே வந்து இப்படியான ஒரு இடத்துக்கு நினைச்சும் பார்க்க முடியாமல் இருக்குது. அந்த வகையில் இந்த இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நாங்கள் போகின்றோம். அதோட வந்து நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வேண்டி நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அப்போ சேஃபாக உண்மையிலே நின்று சேஃபாக போயிடணும். அதான் வந்து நாங்கள் பிரார்த்திச்சு கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கு வந்து நிற்க வந்து பயம் பிடிச்சி கொண்டு இருக்குது. செட்டியான மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஒரு இரவோட இரவாக வந்து ஒரு கிராமமே வந்து இல்லாமல் போயிட்டு எவ்வளோ ஒரு சோகமான நிலைமை. சரி ஓகே எம்என்எஃப், நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய்.